பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா ஹலரே எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு பிடிஎஸ் கப்புள்ஸோட மினி சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். இட்ஸ் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஜங்குக் தான். தேங்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட க்யூட்டாக அப்படியே தேங்கையே பார்த்துட்ருக்கான். தேங்க அவ்வளோ அழகா ஜங்குக்கோட 2 ஹேண்டையும் அவளுடைய 2 ஹேண்டால் அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கான். அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் அப்படியே ஜங்குக்கே தான் பார்க்குறான். இப்போ நம்ம ஜங்குக் தான் அவனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, நிஜமாலுமே உன் அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ம், என்னோட அம்மா உன்கிட்ட பேசணுமா, நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. மீட் பண்ணலாம்ல? ம். ஹே, என்ன பேசிகிட்ருக்க? பேசலாம். ம். ம். ஜங்குக்கா, என்ன? என்னோட அம்மா அப்பா ஏதாச்சும் உன்கிட்ட கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டாங்கன்னா கூப்பிட்றத? ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? அவங்க உன்னோட அம்மா அப்பா, நான் எதுக்காக கோவப்படணும்? ம் ம் உனக்காக நான் இதை கூட தாங்கிக்க மாட்டேனா? அப்படி இல்லை ஜங்குக்கா, என் வீட்டில் ரொம்ப ஹாஷாக திட்டுவாங்க. கோவப்படுறத எனக்காக? ஓகே, என் கூட இருப்பல்ல? எப்பயுமே இருப்பேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறத அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ அழகா 2 பேருமே விரலோட விரல் கோர்த்து அவ்வளோ அழகா அந்த கையை அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டிகிட்டே அவ்வளோ க்யூட்டாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அவன் சொல்ல முடியாத ஹாப்பினஸில் இருக்கான். அவன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவனுடைய ஹேண்டை மட்டுமே பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கான். தியாங் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கான். ஜங்குக்கா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு கையவே பார்த்துட்ருக்க? இல்லை, இது என்னோட எவ்வளோ நாள் கனவு தெரியுமா? உன் கையை பிடிச்சிட்டு இதோ இவ்வளோ அழகான அந்த ஃபுல் மூன் வெளிச்சத்தில் இது அவ்வளோ அழகான பிளேஸில் உன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும் எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? ஒரு வேளையா அது இன்றைக்கி நடக்குதுன்றப்போ என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இந்த கையை எப்பயும் விட்டுற மாட்டேன்ல, எப்பயுமே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய இன்னொரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கோட ஆர்ம்ஸ் அப்படியே ஹக் பண்ணி அவனுடைய ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். அவ்வளோ க்யூட்டாக 2 பேருமே வாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், பாப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹெட்டை மட்டும் தூக்கிட்டு பார்க்குறான். இல்லை, இப்போது யாரும் ஏதாச்சும் பார்த்து இதை பாரு, எனக்கு இப்போ அதெல்லாம் எந்த பற்றி கவலை இல்லை. எனக்கு என் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, உன் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் யாரை பற்றி எதை பற்றியும் யோசிக்கிறதாவும் இல்லை, கவலைப்படுறதாவும் இல்லை, பயப்படுறதாவும் இல்லை. நீ கூட இருப்பல்ல, எப்பயுமே இருப்பல்ல, என் கூட எப்பயுமே இருப்பல்ல? ஒன்றா பாப்பா, எப்பயுமே உன் கூட இருப்பேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும்? இல்லை, சொசைட்டி அவங்கள பற்றி நான் யோசிக்கிறதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கள பற்றி யோசிச்சிருந்தா நான் உனக்கு ஓகேவே சொல்லியிருக்க மாட்டேன். என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் உனக்கு ஓகேவே சொல்லியிருக்க மாட்டேன்.
அவங்கள பற்றி நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். இப்பயும் பிடிச்சிருக்கு, ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு. ம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோர்கேரில் கிஸ் பண்ணுறான். 2 பேருமே அவ்வளோ அழகாக வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த ஜேகேக்கும் டேக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த சொசைட்டியை நினச்சி அவங்க சுத்தமாக பயப்படவே இல்லை. அவங்க அதை யோசிக்கவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவ்வளோ ஹாப்பியாக விரடோடு விரல் கோர்த்து அவனுடைய ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காங்க. அவனுடைய ஷோல்டரில் சாஞ்சிட்டு அவ்வளோ அழகாக வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவங்க ஃபேஸை கவர் பண்ணல. ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட, ஒரு குட்டி ஸ்மைலோட அவ்வளோ க்யூட்டாக வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த பிளேஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நான் மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பிக்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க 2 பேருமே. அவ்வளோ அழகாக வாக் பண்ணி போயிட்டுருக்கும்போது இப்போ சடனாக தியாங் ஜங்குக்கோட ஷோல்டர்லேருந்து அவனுடைய ஹெட்டை எடுக்கிறான். என்னாச்சு பாப்பா? யாராவது பார்த்துட்டாங்களா என்ன? யாராச்சும் ஃபோட்டோஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படியே எடுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா சும்மா அதையே சொல்லாத. அப்புறம் என்னாச்சு? இல்லை, நான் இதை சுகா கிட்ட சொல்லவே இல்லை, ஜிம்மன்கிட்டேயும் சொல்லலை, யார்கிட்டேயுமே சொல்லலை. எல்லோரும் இன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணி பேசுகிறேன்னு தானே சொன்னாங்க. பேசியிருப்பாங்கல்ல, ஏன் இன்னும் கால் பண்ணல? ஏன் யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை? சரி இரு, ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாமா? சொல்லலாம். யாருக்கு கால் பண்ணுற? ஜங்குக்கா, ஃபஸ்ட்டு ஜிம்மனுக்கு தான் சொல்லணும், சரியா? என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவங்களோட டிஷர்ட்டை பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறான். இழுத்த செகண்ட் அவன் மேலேயே போய் விழுகிறான். என்னடா பண்ணுற? ஜங்குக்கு என்ன பண்ணுற? பப்ளிக் பிளேஸில் இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க? ஓய், வைக்க பாரு, ஃபோட்டோ செம்மையாக இருக்குல்ல? என்ன ஃபோட்டோ எடுத்தியோ? ஜங்குக் என் கூட. ஜங்குக்கு என்ன பண்ணுற? ஏய், நீ இதான் ஏதோ பெருசாக பேசின, இதுக்கப்புறம் இதை பற்றி பயப்பட மாட்டேன்னு. அப்புறம் என்ன பயமாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னண்ணா, ஜங்குக்கா ஃபோட்டோ நல்லா இருக்கு இல்லை? எப்பயும் எடுக்கிற ஃபோட்டோவை விட இன்றைக்கி நல்லா இருக்குல்ல? நிஜமாவே நல்லா இருக்கு. அதுலேயும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கான். தியாங்க எதிர்பார்க்காத டைமில் அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கிட்ட இழுத்து அவனுடைய லிப்ஸில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணியிருப்பான். அவனுடைய 2 ஹேண்டையும் ஜங்குக்கோட ஷோல்டரில் வச்சுருப்பான். அவனுடைய ஐஸை அவ்வளோ அழகாக க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஜங்குக் அந்த செகண்டை பார்த்து அவன் ஃபோட்டோ எடுத்திருப்பான். பார்க்கவே ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இப்போ எதுக்கு ஜங்குக் ஃபோட்டோ எடுத்தா? ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குல்ல? நிறையா ஃபோட்டோஸ் இருக்கலாம், பட் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மூமெண்ட் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அதான் சின்னதாக ஒரு ஃபோட்டோ செம்மையாக இருக்குல்ல? நான் ஃபஸ்ட்டு ஜிம்மனுக்கு தானே கால் பண்ண சொன்னேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த ஃபோட்டோவை அப்படியே நம்ம குரூப்பில் போடுறோம். என்ன பண்ணுற? இந்த ஃபோட்டோவா? ஜங்குக் என்கிட்ட அடி வாங்க போகிற. இரு, நான் போடுறேன். ஜங்குக் வேணாம், சொன்னா கேளு. ஜங்குக் சொன்னா கேளு. ஜங்குக் வேணாம், ஜின் ஓவராக கலாய்ப்பான், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் போடுறான். போட்ட கொஞ்ச நேரத்துலேயே சுகாவும் ஜிம்மனும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ வருது. அவன் அதை அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறான். சுகாவுக்கு பின்னாடி ஜிம்மனோட அம்மா அப்பா, சுகாவோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறான். என்னடா, ஓகே சொல்லிட்டாங்க போல். பாரு, 2 பேரும் க்யூட்டாக சிரிச்சுட்டே ஃபோட்டோ போஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏன் ஜிம்மன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏய், இதை பாரு. வென்
ஹோபி. ஆ அழகா இருக்குல்ல. ஏய் இரு இரு. என்னமோ நம்ம கிஸ் பண்ணுற ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டதுக்கே அந்த கற்று கத்துனேன். இங்கே பாரு என் மச்சான் ஹோபி எவ்வளோ அழகாக அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்னாடி அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. நீ தான் இருக்கியே போடா பொறுக்கி. அதான் பப்ளிக் பிளேஸில் கிஸ் பண்ணிட்டல அப்புறம் என்ன? ஏன் இப்போ கூட தான் பண்ணுவான். உங்க சும்மா இரு. அம்மா ஆரம்பிச்சின் ஃபோட்டோ இன்னும் வரவே இல்லை. இன்னும் பேசிகிட்டு இருப்பாங்களோ? ஒருவேளை ஓகே சொல்லலைன்னா நீ நீ ஆரம்பிக்க கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கா. ஏய் இங்கே பாரு ஜின் அழுதுருக்கான் போலையே, ரொம்ப அழுதுருப்பான் போலையே ஜின்னு. நான் கூட ஆரம் அழுவான்னு நினச்சேன். ஜின் அழுதுருக்கான் போல. அழுது அவன் சீக்ஸ் எல்லாம் பாரு பிங்க் கலரில் இருக்குது. உனக்கு எப்போ பாரு விளையாட்டா போச்சு. ஓகே சொல்லியிருப்பாங்கல்ல. ஏய் லூஸு, அங்கே பின்னாடி பாரு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. ஆமாம்ல, ஆனால் எதுக்கு ஜின் அழுதுருக்கா? ஜின்னு மட்டுமா ஆரம்பாரு? ஹோபி, வென், சுகா, ஜமன் என்ன அது எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க போல. ஓகே சொல்லியிருப்பாங்களா? இரு ஆரம் கால் பண்ணுறான். ஆரம் டேய் என்ன பண்ணுறீங்க பப்ளிக் பிளேஸில்? ஃபோரியல்ல லிப்ஸ்லலாம் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் பொண்டாட்டியை நான் கிஸ் பண்ணுவேன்? எவன் கேட்க போகிறான்? ஏய் அவங்க அம்மா அப்பா பார்த்தா பிரச்சனையே இல்லை. அவங்க நாளைக்கு பேசலான்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்டா. ஓகே சொல்லிடுவாங்கல்ல? ஓகே சொன்ன மாதிரி தான் பேசலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஆயிடும். ஜின்னைங்க இங்கே தான் இருக்கான். ஜங்குக்கா ஏய் என்னடா அழுதியா என்ன? ரொம்ப ரொம்ப அழுதுட்டான். அரம் சத்தியமாக நான் நீ தான் அழுவேன்னு நினச்சேன். ஆனால் ஜின் அழுதுருக்கானா? என்னால் நம்பவே முடியல. ஏய் ஜேகே வந்தன்னா அடிச்சிருவேன். எல்லாம் இந்த பொறுக்கியால் வந்தது தான். ஏய் ஃபஸ்ட்டு நீ தான் என்ன வேணான்னு சொன்னேன். அப்படி தான் சொல்லுவேன். நீ தானே என்னை பிடிச்சிக்கணும் ரைட்டா, என்னை விட்டு போகக்கூடாதுன்னு. அப்படியே விடுற. பூனா போயிட்டு போகிறேன்னு விடுறியா? பூனா போயிட்டு போகிறேன்னு விடுறியா? உன்னை ஜின் என்னாச்சு பாரு ஜங்கோக். நான் வேணாம் இதோட எல்லாத்தையும் முடிச்சிக்கலான்னு சொல்கிறேன். அப்படியே நிற்கிறான். மலை மாடு மாதிரி அப்படியே நிற்கிறான். என்ன அப்படி கழட்டி விடலான்னு பார்த்தான். விட்டுருவேனா நான்? அதான் வச்சேன் 2. அப்புறம் லவ்யூ சொல்லிட்டான். சரி இரு 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 சுகா கால் பண்ணுறான். ஏய் வென் கால் பண்ணுறான்டா ஏடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கான்ஃபரன்ஸ் கால் வராங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜமந்தா தியாங் ஓகே சொல்லிட்டாங்களா? நாளைக்கு பேசலான்னு சொல்லியிருக்காங்க. சொங்குக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. சூப்பர்டா. உன் வீட்டில் என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்க. நிஜமாவா? ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் சுகா கூட தான் இருக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஜம்மன் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கா. இப்போது ஹோபி தான் அப்படியே க்யூட்டாக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிந்தா என்னடா சொன்னாங்க? ஹோபி ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என் கூடவே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கல்ல? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டாக வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ காதல் தெரியுது. எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அவ்வளோ சந்தோஷத்தோட ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட அவ்வளோ அழகாக கப்பலாக அவங்களுடைய ஹேண்டோட விரலோட விரல் கொடுத்து
அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே வேறு வேறு இடத்துலேருந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மனசு எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சொசைட்டியை நினச்சி அவங்களுக்கு சுத்தமாக பயமே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. அதை நினைக்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேவும் டேவும் அவ்வளோ அழகா அந்த ஸ்ட்ரீட் ரோட்டில் அவங்களுடைய ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அந்த வீடியோ காலில் அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே பேசிட்டு போயிட்டுருக்கான். ஜின்னும் ஆரமும் ஒரு கெஃபட்டேரியாவுக்கு வெளியில் நின்றுட்டு அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவனுடைய ஹேண்டை ஜின் அவ்வளோ அழகாக ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கான். அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுட்டே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. சுகாவும் ஜிமனும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் அவ்வளோ அழகாக வாக் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஹோபியும் வெண்ணும் ஹோபி ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஹோட்டலோட அந்த பால்கனியில் தான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹோபியோட ஹேண்டை வெண் அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்த வேர்ல்ட்லேயே இன்னைக்கு இந்த செகண்ட் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னா அது இவங்க மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம தாங் தான் அப்படியே பேசி சிரிச்சுட்டு விளாண்டுட்டு வந்தவன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். ஜங்குக்கு இதை பார்க்குறான். என்னாச்சு பாப்பா? ஏய் தாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். ஹேய் ஜிமன், நீ இதை நோட் பண்ணியா இல்லையா? என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறான். ஏய் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே க்யூட்டாக குதிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சு, என்ன பேசுகிற? ஆ அங்கே பாரு, அந்த ஐஃபில் டவர் தெரியுதா? உனக்கு தெரியுதா ஜிமன்? உனக்கு தெரியுதா? அங்கே பாரு, உன் பின்னாடி பாரு, உன் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக குதிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான். அதுவும் ஜெக்கேவோட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே குதிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போது ஜிம்மன் அதை நோட் பண்ணுறான். சுகாங்க பாரு, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜின் அப்படியே ஆரமாக பார்க்குறான். வெண் அவ்வளோ அழகாக ஹோபியை பார்த்துட்ருக்கான். எல்லாருமே ஒரே பிளேஸில் தான் இருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அதிகம், பட் எல்லாருமே ஒரே பிளேஸில் தான் இருக்காங்க. எல்லாருமே அந்த பாரிஸில் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ இருக்க பிளேஸ் தான் வேறையே தவிர ஆனால் அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அந்த ஐஃபில் டவர் அவ்வளோ அழகாக தெரியுது. எல்லாருமே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமன் தான், ஏய் பாரு, நம்ம எல்லாரும் ஒரே பிளேஸில் தான் இருக்கோம்ல, அந்த ஐஃபில் டவர் அவ்வளோ அழகாக இருக்குது. சுகா அங்கே பார்த்தியா? ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆ இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஐஃபில் டவர் பார்த்த மாதிரி எல்லாருமே அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாருமே வீடியோ காலில் தான் கனெக்டில் இருக்காங்க. அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம்னு பார்த்து அந்த ஐஃபில் டவரில் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. அவ்வளோ அழகாக பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. வெண்ணும் அப்படியே ஹோபியோட கையை பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக குதிச்சுட்டே இருக்கான். சின்ன அப்படியே குழந்த மாதிரியே மாறிட்டான். அரும் அரும் அங்கே பாரு, அழகாக இருக்குல்ல? அரும் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரம் அப்படியே ஜின்னோட ஃபேஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அரம் அங்கே பாரு, இங்கே எதுக்கு என்ன பார்த்துட்ருக்க? அழகாக இருக்கு, இப்படா பிடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குதிச்சிட்ருக்கான். இப்போது நம்ம ஜிமன் தான், ஹே எனக்கு ஒன்று தெரியும், நான் ஒன்று சொல்லவா? என்ன? கரெக்டாக இந்த லைட்ஸ் ஆன் ஆகும்போது அவங்களுடைய பேரோட அவங்க கிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்க கூடவே இருப்பாங்களாம், ஒன்றா இருப்பாங்களாம், பிரியவே மாட்டாங்களாம். டேய் என்ன? டேய் லூசுத்தனமும் வளராதடா, நிஜமாக தான்டா, இதை நான் படிச்சிருக்கேன். ஆனால் இதை கேட்கும்போது நல்லா இருக்குல்ல? எல்லாருமே அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருந்தவங்க. ஜிம்முன்னு சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு
அவங்க அப்படியே க்யூட்டாக அவங்களுடைய பேரை தான் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ற? வேணாம் சொன்னா கேளு. அவன் தான் ஏதோ லூசுத்தனமா சொல்றான்னா, அது அப்படியே பண்ணுவியா? அ ஜங்குக் வேணாம் சொன்னா கேளு. நம்ஜூன் வேணாம் அடிச்சிருவேன். ஏய் அதான் அவன் சொல்கிறான்ல, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் தான் உன்னை விட்டு போய் போக மாட்டேன்னு சொல்கிறேன்ல. அவன் தான் ஏதோ லூசுத்தனமாக உளறிட்டு இருக்கானா, நீ அதேமாதிரி பண்ணுவியா? அ ஹோபி வேணாம் சொன்னாக்கல. ஓய் என்ன சுகா? அப்போ உனக்கு கிஸ் வேணுமா? இல்லை நான் படித்தேன். அந்த லைட்ஸ் ஆன் ஆகும்போது கிஸ் பண்ணிக்கிட்டா. எல்லாருமே அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வாக் பண்ணிகிட்டே இருந்தவங்க அப்படியே ஸ்டாப் ஆகி எங்கெங்கே இருக்காங்களோ அதே பிளேஸில் அப்படியே ஸ்டாப் ஆகி அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சடனாக கிஸ் பண்ணதுனால எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கோடு அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சா அவங்களும் அந்த கிஸ்ல அப்படியே மெல்ட் ஆகிட்டா அவ்வளோ அழகாக பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் எல்லாருமே வீடியோ காலில் கனெக்டில் தான் இருக்காங்க. ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் அவுட் ஆகுது. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்காங்க எல்லாருமே. ஜிமின் சொன்னது உண்மையாக பொய்யா நல்லா அவங்களுக்கு தெரியலை. ஆனால் இது அவங்களுக்கு கேட்கும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைட்ஸ் ஆன் ஆகும்போது அவங்க எல்லாருமே கிஸ் பண்ணிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வருது. எப்பயுமே நம்ம காதல் பிரியவே பிரியாது, எப்போவுமே நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் எல்லாருமே வீடியோ காலில் தான் இருக்காங்க. ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. சொல்ல முடியாத ஹாப்பினஸில் இருக்காங்க. ஒரு குட்டி ஸ்மைலோட அவ்வளோ க்யூட்டாக அப்படியே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு கெஃபிட்டேரியாவை தான் காமிக்கிறோம். அங்கே டீயோட ஃபேமிலி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. டீ ஒரு மாதிரி பதட்டத்துலேயே உட்காந்துருக்கான். இப்போது ஜங்குக் தான் அவனுடைய ஹேண்டை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜங்குக், ஏதாச்சும் ரொம்ப திட்டினு கோபப்படுறத ப்ளீஸ். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக் இதை பாரு, ஏதோ தேங்க ஆசைப்பட்டதுனால மட்டும்தான் நான் இப்படி கூப்பிட்டு வச்சு பேசிகிட்ருக்கேன். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏதோ தேங்க ஆசைப்பட்டான். அம்மா என்னம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அம்மா ஜங்குக், தேங்க ஒரு நிமிஷம். இப்பயாச்சும் நான் பேச விடு என்ன? பாப்பா நீ இரு. இல்லை ஜங்கு, ரொம்ப இரு, நான் பேசுகிறேன். அடி நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறது, இவன் தான் பிடிவாதமாக இருக்கானே. நாங்களும் இந்த 5 வருஷமாக அவங்ககிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டோம். இவ்வளோ ஏன், நானும் இவரும் செத்துருவனு கூட சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, பேசாமல் நான் செத்துடுறேன்றான். இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தோம்? இதை பார்க்குறதுக்காக தானா? அவன் என்னமோ ஆசைப்பட்டான், அந்த ஒரே காரணத்துக்காக தான். ரொம்ப வலிக்குது ஜங்கு. அதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நான் உன்னை என் பையனாக தானே பார்த்தேன். டேக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னு நினச்சேன். அதான் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஜங்கு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஜங்குக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா
அவன் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் அவனுடைய ஹேண்டை தங்களோட அம்மாவோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிக்கிறான். பிடிச்ச அடுத்த செகண்ட் அவ்வளோ நேரம் அப்படி பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. அவனுடைய கண்ணை மட்டுமே பார்க்குறாங்க. ஜங்கு கூட கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் அப்படியே தேங்கி நிற்கிது. அவன் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். பார்த்துட்டு, எனக்கு புரியுதும்மா உங்களுடைய கோவம், உங்களுடைய வருத்தம் இதெல்லாமே எனக்கு புரியுது. ஏன்னா என் அம்மாவும் என்கிட்ட இதை தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் உங்ககிட்ட மனசை விட்டு பேசணும்னு ஆசைப்பட்றேன். மா, நான் என் பாப்பாவை பத்திரமா பார்த்துப்பேம்மா. ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனை பாதிலேயே விட்டுட்டு போகணுன்ற அளவுக்கு நான் காதலிக்கலை. அவனை நான் கடைசி வரைக்கும் கூடவே வச்சுக்கணுன்ற அளவுக்கு காதலிச்சிட்ருக்கேன். இந்த உலகத்திலேயே என்னை விட சந்தோஷமாக யாருமே பார்த்துக்கவே கூடாதுன்ற அளவுக்கு காதலிச்சிட்ருக்கேன் அவனை. அவன் ஏன் உசுருமா, அவன் என்னோட பாப்பா. அவனை நான் பத்திரமா பார்த்துப்பேம்மா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சொசைட்டி அவனை நான் பேச விட மாட்டேம்மா. அவனை நான் பார்த்துப்பேன். நாங்கள் 2 பேரும் எல்லாத்துக்குமே ரெடியாக தாம்மா இருக்கோம். என்னை நம்புங்கம்மா. உங்கள் பையனை இல்லை, என் பாப்பாவா, என் பாப்பா அம்மாவா ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உங்களை விட அப்படி பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். பாதிலையெல்லாம் விட்டு போக மாட்டேம்மா. அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதே மாதிரி என் பாப்பாவாலேயே நான் எல்லாமே இருக்க முடியாதும்மா. அவன் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற அளவுக்கு காதலிக்கிறவன. எனக்கு தெரியும் நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்கன்னு. இதெல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என் அம்மாவும் அதை நினச்சி தான் பயந்துக்கிட்டாங்க. ஆனால் எங்களை பற்றி மட்டும் யோசிச்சு பார்க்குறீங்களா? ப்ளீஸ்மா, எங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். எங்களோட சந்தோஷத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். சுற்றி இருக்கவங்கள பற்றி அதுக்கப்புறமா யோசிக்கல. நான் சொல்கிறேன், எனக்கு என் பாப்பா வேணும்மா. நான் ஃபஸ்ட்டு அவ கூட ஒரு ஃப்ரெண்டாக தாம்மா பழகுனேன். ஆனால் இனி அறியாமல் உங்கள் பையனை, சாரி, என் பாப்பாவை நான் லவ் பண்ணிட்டேம்மா. அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாத அளவுக்கு லவ் பண்ணிட்டேம்மா. நீங்கள் தானே என்கிட்ட சொல்லுவீங்க, உன்னோட சந்தோஷம் எங்கே இருக்கோ அங்கே போன்னு சொன்னீங்கல்ல. என் சந்தோஷமே இவன் மட்டும்தாம்மா, என் பாப்பா மட்டும்தான். கண்டிப்பாக நான் அவனை நல்லா பார்த்துப்பேன். ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். நான் உங்களோட நம்பிக்கை எதுவுமே நான் உடைக்கலம்மா. நான் என் பாப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அம்மாவா, அப்பாவா, ஒரு நல்ல புருஷனா எல்லாமாவும் நான் இருப்பேம்மா. என்னை நம்புங்கம்மா. என்னை நம்பி என் பாப்பாவை என்கிட்ட கொடுங்கம்மா. நான் அவனை நல்லா பார்த்துப்பேன். அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், என்னை நம்புங்க. நான் நான் பாப்பாவை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். என்னை நம்புங்க அங்கிள். என்னை நம்பி அவனை என்கிட்ட கொடுங்க. இந்த உலகத்திலேயே என் பாப்பாவை இந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன். என்னை நம்புங்க அங்கிள். அங்கிள், நீங்கள் ஏன் இப்படி என்னை பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அங்கிள், நிஜமாவே என் பாப்பாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நாங்கள் நினச்சிருந்தா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமலே அப்படியே கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆனால் அது எதுவுமே வேணாம் அங்கிள். எனக்கு பாப்பாவுக்கு 2 ஃபேமிலி வேணும். நீங்கள் எப்பயுமே எங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். உங்களுடைய சந்தோஷம்தான் என் பாப்பாவோட சந்தோஷம். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன்.
ப்ளீஸ். கண்டிப்பாக நான் அவனை நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் பயப்படவே வேணாம். அப்படி விட்டுட்டுலாம் போக மாட்டேன். அப்படி விட்டுட்டு போகணும்னு நினச்சா நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் என்றைக்குமே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவன் என் உசுரு. அப்படிலாம் விட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் அங்கிள், யோசிச்சு பாருங்கள். கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நெக்ஸ்ட் டே ஈவினிங் அவ்வளோ அழகாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே கப்புள்ஸாக நின்று டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோபி அப்படியே ஒரு இடத்துல வந்து நின்று ஸ்டாப் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். க்யூட்டாக ஷையாகிட்டே சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். ஹோபி தான் கண்ணாலேயே சொல்லிட்டு இருக்கான் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். தான் ப்ளீஸ் பூந்தாண்டா. ஹோபி என்ன பண்ணுறப்போ ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க. இவன் ஏன் இப்படி வந்து நின்றுட்டுருக்கான்? அரும் 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 ஆ என்னடா உன்னை அந்த கூட்டிகிட்டு போயேன் இவன் டேய் தடா ஆ என்ன அறம் ஏன் அறம் டிஸ்டர்ப் பண்ணுற? ஏய் வாந்தாண்ட போகலாம். இங்கேயே வந்து நின்றுட்டுருக்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். சுற்றி வந்து இங்கேயே நின்றுட்டுருக்கேன். டவுட் வராதா? போகலாம். டவுட் வந்தால் என்ன? ஏன் இப்போ கூட கத்தி சொல்லுவேன் அவன் தான் என் பொண்டாட்டின்னு. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு பற்றியும் கவலை இல்லை. ம் சரிடா வா போகலாம். வாந்தாண்ட ஓகேவா? ம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். ஹோபி தான் கண்ணாலே சொல்லிட்டு போகிறான். இப்போ போகிறேன் அப்புறம் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா தேங்கோட அம்மா தான் ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கும் தேங்கு மட்டும் கேட்குது. தேங்க அப்படியே திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸோட அப்படியே நிற்கிறான். ஜிந்தான் என்னடாச்சு? ஒன்றும் இல்லை ஜன், ஒன்றும் இல்லை. ஏன்டா அழுகிற? அது தேவோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அதான். ஏன்டா என்னாச்சு? ஏதாவது திட்டினாங்களா? ஏதாவது திட்டுறாங்களா என்ன? இல்லை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். சங்கோ எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு. சாரி, நான் தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன். அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. நேற்று நீ பேசினது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக யோசிச்சதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் பையனை சாரி உன்னோட பாப்பாவை நீ எந்த அளவுக்கு உயிரை நேசிக்கிறேன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. தப்பு தான். அதுக்காக சாரி. சங்கக்கா, நான் ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது. என்ன தெரியுமா? அவனை நல்லா பார்த்துக்கோ. எனக்கு தெரியும் நீ நல்லா பார்த்துப்பன்றது. அவன் குழந்த. அவன் அவன் என்னம்மா பண்ணுற? இல்லைங்க, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் சாரி. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். உன்னை தேவை ரொம்ப திட்டிருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக கூட நான் பேசியிருக்கேன். அதான் நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட ஏன் அப்படி பேசுனீங்க அப்படின்னு நீ எதுவுமே என்கிட்ட கேட்டதில்லை. நேற்று நீ பேசும்போது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட அப்பா மேலே நீ எவ்வளோ காதல் வச்சுருக்க அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு நாங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அதை விட அதிகமான ஹீரோ அவனை நேசிக்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் பாட்டி கூட இருந்த வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். அவன் பாட்டி இறந்ததுக்கப்புறம் அவன் அப்படியே ஆஃப் ஆயிட்டான். யார்கிட்டையும் பேச மாட்டான், சிரிக்க மாட்டான்.
இவ்வளோ எங்ககிட்டயே பேச மாட்டான். அவன் வருவான், அப்படியே எந்திரிச்சு போவான். அவன் சிரிச்சு நாங்கள் பார்த்ததே இல்லை. அவன் யூடியூன் கூட இருக்கும்போது மட்டும்தான் சிரிப்பான். நாங்கள் எல்லாரும் அவ்வளோ பயந்தோம் அவன் இப்படியே இருந்துருவானான்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நீ அவன் லைஃப்பில் வந்த. அவன் அவன் பாட்டி கூட இருந்ததை விட உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நிறைய சிரிக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. எங்கே அவன் கடைசியில் கஷ்டப்பட்டுருவானோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. உனக்கு ஒன்று தெரியுமா? உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையெல்லாம் ஆச்சு. சோசியல் மீடியாவில் அவனை ரொம்ப ரொம்ப தப்பாக பேசினாங்க. ஆனால் அப்போ கூட அவன் அழுகலை. அப்போ கூட அவன் அதை நினச்சி ஃபீல் பண்ணல. அவன் கேரக்டரை பற்றி தப்பாக பேசினாங்க, அப்போ கூட அவன் எதுவுமே யோசிக்கலை. ஆனால் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டான்றது எங்களுக்கு தெரியும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தான். அவன் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம கிட்டத்தட்ட செத்துடலான்ற அளவுக்கு முடிவு பண்ணான். அதுக்கப்புறம் நீ 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 அன்னைக்கு ஒரு தடவை அவன்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? இது வேணாம், இதோட முடிச்சுக்கலாம், இப்படி நீ ஏதோ பேசினதுக்கப்புறம் அவன் எங்ககிட்ட உட்காந்து அப்படி அழுதான். அவன் ஏன் என்ன வேணான்னு சொன்னான்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு அழுதான். என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதான். நாங்கள் திட்டினோம், ரொம்ப திட்டினோம். அதுக்கப்புறம் அவன் எங்ககிட்ட பேசவே இல்லை. எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு அவன் பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். அவன் அவ்வளோ அழுதான். நீ வேணான்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவ்வளோ அழுதான். இதெல்லாம் ஏன் உன்கிட்ட இப்படி சொல்கிறேன்னு உனக்கு புரியுதில்ல ஜங்கு. இன்னொரு வாட்டி அப்படி எதுவுமே சொல்லிடாத. நீ சொல்ல மாட்டேன்றது தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காதலை நான் பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், சடனாக பிரிஞ்சிருவாங்க. அந்த வலியை அவன் தாங்க மாட்டான். கண்டிப்பாக செத்தே போயிடுவான். நீ விட்டுற மாட்டல்ல அவனை நல்லா பார்த்துப்பில்ல? எனக்கு தெரியும் அவன் உன்னோட நீ பத்திரமா பார்த்துப்ப, எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு அம்மாவா எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த சொசைட்டியெல்லாம் தப்பாக பேசும், அது எல்லாத்தையும் நீங்கள் 2 பேரும் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அம்மா எங்க கூட நான் பேசுகிறேன். ஜங்கு இதை பாரு, இந்த சொசைட்டி என்ன பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன்னோட பாப்பாவை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். நீ நல்லா பார்த்து பண்ணுறது எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீ மைண்டில் ஏற்றிக்காத. நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கோம், புரிஞ்சுதா? இந்த சொசைட்டியை பற்றி யோசிக்காத. உன்னோட ஃபேமிலி உன் கூட இருக்கு. நாங்கள் எல்லாரும் இருக்கோம், புரிஞ்சுதா? அவனை நல்லா பார்த்துக்கோ. அவன் சிரிச்சிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எங்களுக்கு எதுவுமே வேணாம். ஆல்ரெடி அவன் ரொம்ப உடைஞ்சிட்டான். அவன் பாட்டி யோன்டன் போதும். அதனால தான் நீ அவன் கூட இருந்தா சந்தோஷமாக இருப்பான்னு தோணுச்சு. நாங்கள் நிறையா வாட்டி பார்த்துருக்கோம்.
அவன் உன் கூட இருக்கும்போது தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். அதான் அந்த சந்தோஷத்த அவனுக்கே திருப்பி குடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஜங்குக், அவன நல்லா பார்த்துக்கோ. ம். நீ நல்லா பார்த்துப்பன்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவனோட அப்பாவா சொல்லணும்னு தோணுச்சு. ஜங்குக், எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ சொல்லுங்க. மேரேஜை பற்றி பேசலாம். சரியா? ம். நீ நேற்று கேட்டல்ல, என்னோட காதலை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, என்னோட பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னல. நம்புகிறேன். கடைசி வரைக்கும் அவன் கூட இருப்பேன் நம்புகிறேன். ம். என்ன ஜங்குக், இருப்பல்ல? ம். ஓகே, ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ண பேசலாம். ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே குழந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுகிறான். ஜின் அப்படியே பார்க்குறான். என்னடா ஆச்சு? ஜின் தான் அவனை ஹக் பண்ணி, என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி அழுகிற? ஜின் ஜின் என்ன ஆச்சு? அது டேவோட அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. என் பாப்பாவை என்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஜின் அவனை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஜின் ஜின் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் பாப்பா இதுக்கப்புறம் நான் சரி சரி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்கடா. டேய் என்னாச்சு, எதுக்கு அழுகிறான்? டேவோட அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? என்ன? ம். அதுக்கு தான் அழுதுட்ருக்காரு. டேய் நிஜமாவா? ம். அரும், டேவோட அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரும். சரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, அழுகாத. எங்கே போ? அவன் டேஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அவன் டேவை தான் தேடுறான். டே அவன் பக்கத்தில் தான் இருக்கான். அவன் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே ஜங்குக்கே ஒரு செகண்ட் வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு அப்படியே குழந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுகிறான். அவனும் வாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறான். பட் அவனால் சுத்தமாக முடியல. அவங்க அம்மா அப்பா பேசினது எல்லாமே ரிப்பீட்டாக அவன் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தியான் அவனோட பாப்பா அவன் கிட்ட இருக்க போகிறான். அவனுடைய காதல் கடைசி வரைக்கும் அவன் கூடவே இருக்க போகுது. அவன் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. அது ஜங்குக்கால நம்பவே முடியல. அவனுக்கு அழுதுகிட்டே இருக்கான். தேம்பி தேம்பி குழந்த மாதிரி அழுகிறான். அவனுடைய டீயர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனும் அங்கேயும் இங்கேயும் வாக் பண்ணுறான். அவனுடைய டீயர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அவனால் சுத்தமாக முடியல. இந்த ஃபீலிங்ஸை எப்படி அவனால் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னும் தெரியலை. அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அவனுக்கு டீயர்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கு. டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ எல்லாருமே சாங் பாடி முடிச்சுட்டு அவ்வளோ அழகாக மிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக லைனாக வந்து உட்காந்துருக்காங்க. ஜங்குக் பக்கத்தில் தான் டீ உட்காந்துருக்கான். ஜங்குக்கு அப்படியே அந்த கூலிங் கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு அவன் அப்படியே பெண்ட் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். திரும்பி திரும்பி அழுகுறான். டீ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுடைய ஹேண்டை ரொம்ப ஸ்லோவாக அவன் கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். மறுபடியும் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுறான். ரொம்ப ஸ்லோவாக மறுபடியும் அவனுடைய ஹேண்டை எடுத்துகிட்டு போகிறான். பட் அவனால் சுத்தமாக முடியல. ஏன்னா அவனை சுற்றி அவ்வளோ பேர் அவனை பார்த்துட்ருக்காங்க. டேவோட மனசு அவனை சமாதானப்படுத்து, அவனை ஹக் பண்ணு, அவனுடைய ஷோல்டரில் டேப் பண்ணி கொடு, எப்பயுமே நான் அவன் கூடவே இருப்பேன்னு சொல்லுதான். ப்ளீஸ் ப்ளீஸ் அவன் அழுகுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுத. ஆனால் அவனுடைய பிரைன் வேணாம், எல்லோரும் உன்னை தான் பார்த்துட்ருக்காங்க, மறுபடியும் பெரிய பிரச்சனையாக ஆக்கிறாத, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணு, எதுவாக இருந்தாலும் பேக் ஸ்டேஜ் போய் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனால் அவனுடைய பாடி அவன் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. அவனுடைய ஹேண்டை ரொம்ப ஸ்லோவாக அவன் கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். பட் அவனால் சுத்தமாக முடியல. ஜங்கு கலக்கிறத அவனால் பார்க்கவே முடியல. அவன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. என்னதான் அவன் பிரைன் என்னென்னமோ சொன்னாலும் அவன் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அவனுடைய ஹேண்டை பிடிக்கணும்னு தோணுது. அவனை ஹக் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி நான் இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் அவனால் சுத்தமாக முடியல. அவன் அப்படியே குழந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இப்போது நம்ம டே தான்
நம்மளுடைய டீயோட பிரெயின் என்னதான் அவனை கண்ட்ரோல் பண்ணாலும், அவனுடைய மனசும் சரி, அவனுடைய பாடியும் சரி, அவன் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. அவனுடைய ஹேண்டை ரொம்ப ஸ்லோவா எடுத்துகிட்டு போகிறான். பட் ரிட்டன் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடுறான். வேணாம், சொன்ன கேளு, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காத, எதுவாக இருந்தாலும் பேக் ஸ்டேஜில் போய் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவன் பிரெயின் சொல்லிட்டே இருக்கு. அவன் மனசும் பிரெயினும் அப்படியே சண்டை போடுது. ஜேகே அப்படியே பெண்ட் பண்ணவன் அவன் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கான். அப்படியே சுற்றி எல்லாத்தையுமே பார்க்குறான் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. அவன் அப்படியே அவன் லிப்ஸை அவனே பைட் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனுடைய டீயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறான். பட் அவனால் சுத்தமாக முடியல. ஏன்னா ஜேகே அழுகிறத அவனால் பார்க்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவனுடைய ஹேண்டை ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 4-5 வாட்டி அவனுடைய ஹேண்டை ஜேகேவோட ஷோல்டரை டேப் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவான். பட் அவன் பிரெயின் ஏதோதுன்னு சொல்லுது. மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடுவான். டேக்கு அங்கே சுற்றி அவ்வளோ ஆமிஸ் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அது எதுவுமே டேவோட காதுக்கு கேட்கவே இல்லை. அவன் பிரெயின் அது எதையுமே யோசிக்க மாட்டேங்குது. ஜேகே அழுதுட்ருக்கான். அவனை அட்லீஸ்ட் கம்ஃபர்டாவது பண்ணு. அவனுடைய ஷோல்டரில் டேப் பண்ணி கொடு. அவனை ஹக் பண்ணிக்கோ. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணு. நான் இருக்கேன்னு சொல்லு. கடைசி வரைக்கும் நான் அவன் கூடவே இருக்க போகிறேன்னு சொல்லு. அட்லீஸ்ட் அவனுடைய ஷோல்டரையாவது டேப் பண்ணி கொடுத்து. அவன் அழுதுட்ருக்கான். ஏதாச்சும் பண்ணுதேன். உன்னோட ஜேக்கேடா அழுதுட்ருக்கான்டா. இதை பார்த்துட்டு இப்படி உட்காந்துருக்க. ஏதாச்சும் பண்ணு, ஏதாச்சும் பண்ணு. இல்லை வேணாம், வேணாதான் சொன்னா கேளு. இதை பெரிய இஷ்யூ ஆகாத. இது இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணு. எதுவாக இருந்தாலும் பேக் ஸ்டேஜில் போய் பார்த்துக்கோ. இல்லை, என்னால் முடியல. ஜங்குக் ப்ளீஸ் அழுகாத, ப்ளீஸ் அழுகாத. நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன். ஜங்குக்கா ப்ளீஸ் அழுகாத ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிரெயின் மனசு 2 பேரும் அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது நம்ம டீ தான் அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே பெண்ட் பண்ணி அழுதுகிட்டே இருந்தவன் சைடு ஐஸில் டேவை தான் பார்க்குறான். டேப்போ அவன் கண்ணாலே ஜங்குக்கு அழுகாத ப்ளீஸ், நீ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாலே கேட்டுட்ருக்கான். அவன் கேட்ட அடுத்த செகண்ட் ஜேகே அவனுடைய டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு அவன் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். இப்போ நம்ம டே தான் அவனுடைய ஹேண்டை ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் ஜேகேவோட தைஸில் லைட்டாக டச் பண்ணுறான். டச் பண்ண அடுத்த செகண்ட் அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் அப்படியே எந்திரிச்சு குதிச்சுட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். ஜேகே அவனால் அவனுடைய டீயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் டீ அழுகிறத அவனால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் அவன் அப்படியே சிரிச்சுட்டே ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே க்யூட்டாக சிரிச்சுட்டே குதிச்சிட்ருக்கான். டீ அவன் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். உங்கக்கா என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினச்ச அடுத்த செகண்ட் ஜேகே அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட க்யூட்டாக அப்படியே குதிச்சுக்கிட்டே டேவை தான் பார்க்குறான். டே அப்படியே க்யூட்டான ஒரு ஸ்மைலோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அவனுடைய மனசுக்குள்ள ஐ லவ் யூ ஜங்கு, நான் எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே பார்த்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு அழுகாத. நீ அழுதா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப வலிக்குது. அழுகாத ஜங்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் கிளாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைலோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே சுற்றி ஆமீஸை தான் பார்த்துட்ருக்கான். சுற்றி பார்த்துட்டு அவனுடைய கண்ணு டேவை தான் பார்க்குது. டேவை பார்த்து ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட ஐ லவ் யூ, என்றைக்குமே நான் உன்னை விட மாட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அவ்வளோ அழகாக அவனுடைய காதில் அவனுடைய கண்ணாலேயே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை சுற்றி அவ்வளோ ஆமீஸ் என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக சாங் பாடி குதித்து விளாண்டுட்டு இருக்காங்க. இது எதுவுமே டேக்கும் சரி ஜேகேக்கும் சரி அவங்களுடைய காதுக்கு அது எதுவுமே கேட்கவே இல்லை. அவங்கள சுற்றி என்ன நடக்குது எதுவுமே அவங்க கண்டுக்கவும் இல்லை.
அந்த ஒரு செகண்ட் ஐ டு ஐ பார்க்குறாங்க. ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட, ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைலோட. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ பாப்பா. காற்றினி முழுவெண் பனி ஓடாத நீ என் எல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி என் அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கு அப்படியே அந்த சேரில் உட்காந்துட்டு டேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். டே அவனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நிமிர்ந்து, எப்பப்பா என்கிட்ட மறைச்ச, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? ஜங்குக், நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. என் அம்மா தான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்லலை. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. ஜங்குக், என்னை பாரேன். ஜங்குக், ஜங்குக்கா அழுகாத. ஜங்குக்கா, ஜங்குக்கா நீ அழுதா நான் உடஞ்சிருவேன்னு உனக்கு தெரியும்ல. ஜங்குக், ஜங்குக் இங்கே பாரு, அழுகாத ஜங்குக். பாப்பா, உன் அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஓகே சொல்லிட்டாங்களா? நீ ஜங்குக்கா, என் அம்மா உங்ககிட்ட தானே பேசினாங்க. உனக்கு என் அம்மா பேசினதெல்லாம் புரிஞ்சதில்ல? என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? உன்னை நல்லா பார்த்துக்க சொன்னாங்க. என் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க. உன்னை இப்போ காதலிக்கிறத விட இன்னும் அதிகமாக காதலிக்க சொன்னாங்க. என்னை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரியாத மாதிரி பார்த்துக்க சொன்னாங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பாப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அம்மா ஓகே சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல. இதுக்கப்புறம் யாரை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. நீ நானும் ஒரு நார்மல் கப்பல் மாதிரி போகலாம்ல. உன் கையை பிடிச்சி நான் நடக்கலாம்ல. இதுக்கப்புறம் பயப்பட தேவையில்ல. ஜங்குக்கா, ஜங்குக்கா ஏன் ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற? இங்கே பார், இங்கே பார். இதுக்கப்புறம் இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல. அவன் கூட எப்பயுமே இருப்பேன். எப்பயுமே கூடவே இருப்பேன். ப்ராமிஸா. ஜங்குக்கா, ஜங்குக்கா என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணுற மாதிரி பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அவனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு, எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், சரியா? அழுகாத ஜங்கு, ப்ளீஸ் அழுகாதடா. நீ அழுதா என்னால் என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ அப்படியே அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறான். அவள் அழுது அழுது அவனுடைய சீக்ஸ் எல்லாம் அப்படியே பிங்க் கலரில் இருக்கு. அவன் க்யூட்டாக அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோடு பார்க்குறான். அவனும் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோடு பார்த்துட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் டேவோட 2 ஹேண்டையும் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி அவனுடைய அந்த ஜா லைன் இருக்கும் இல்லையா, அங்கே வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னடா என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒன்றுண்ணா இந்த டேயில், அதுவும் இந்த நிமிஷத்தில் யாருமே என்னை விட இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது.
அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ம் என் பாப்பாவுக்கு அர்ஜென்ட்டாக என்ன வேணும் என்கிட்டேருந்து? ம் ம் அர்ஜென்ட்டாக உன்கிட்டேருந்து எனக்கு எதுவும் வேணாம். ஏய், ஒன்றும் வேணாம். ம் ஒன்றும் வேணாம். என் கூட இருந்தால் போதும். இருப்பல்ல, எப்பயுமே இருப்பேன். ம் சொல்லு, என் பாப்பாவுக்கு என்ன வேணும்? கிஸ் வேணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக. அந்த கிஸ்ஸில் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் வேணும். கிடைக்குமா? ஜங்குக், என்ன பண்ணுற? இப்போ எதுக்கு எந்திரிக்கிற? ஜங்குக், என் பொண்டாட்டி கேட்டா கொடுக்காம இருப்பேனா என்ன? ஜங்குக், அதெல்லாம் நீ வீட்டில் போய் வச்சுக்கோ, சரியா? எனக்கு டைம் ஆகுது. நான் போய் இன்னும் ரெடி ஆகலை. பாரு, ஆல்ரெடி என் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்கு. நான் போகிறேன். ஏய், ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு, சரியா? இப்போ நீ கேட்டதை நான் கொடுக்காம இருந்தால் அது நல்லா இருக்காது. ஜங்குக்கா, நீ நீ இப்போ எதுக்கு சேர்லேருந்து அவ்வளோ வேகமாக எழுந்திரிக்கிற? நான் இன்னும் ரெடி ஆகலை. அழகாக இருக்க, இதே ட்ரெஸ்லேயே போகலாம், தப்பே இல்லை. எவன் கேட்பான்? என்ன பேசிகிட்டு இருக்க? அங்கே அங்கே ட்ரெஸ் எனக்காக எடுத்து வச்சுருக்காங்க. நான் போய் ரெடி ஆகணும். இதை இதை பாரு, இதை இதை பாரு ஜங்கு, சொன்ன கேளு, வேணாம், கிட்ட வராத. அப்படியா? அது முடியாது. என் பொண்டாட்டி ஆசையாக என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கான். அதை தராமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல? அதை நான் கொடுக்கலன்னா நல்லா என்ன புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக டேவை பார்த்த மாதிரி ஃப்ரண்டில் வந்துகிட்டே இருக்கான். டே அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக் போயிட்டே இருக்கான். ஜங்குக்கா, சொன்னா கேளு, டோர் வேறு ஓப்பனில் இருக்குது. யாராச்சும் வந்தாங்கன்னா அசிங்கமாக போயிடும். யாரும் வரமாட்டாங்க. ஜங்குக், சொன்னா கேளு, வேணாம். நீ இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோ. ஆமாம், முழுசா இன்றைக்கி இடத்துக்கு தான் போகிறேன். எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் தெரியுமா? உன்னை முழுசா சாப்பிட போகிறேன். சி, பொறுக்கி. ஜங்குக், நீ கை விட, யாராச்சும் வந்துட போகிறாங்க. யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவை அப்படியே அந்த வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறான். அவன் அப்படி க்யூட்டாக அந்த வாலோட அப்படி சாஞ்சு நிற்கிறான். ஜங்குக் தான் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக கிட்ட வரான். ஜங்குக்கா, வேணாம், சொன்னா கேளு, யாராச்சும் வந்துட போகிறாங்க. அதில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லிப்ஸும் இவனுடைய லிப்ஸும் அட்டாச் ஆக ஒரு 1 இன்ச் தான் கேப் இருக்குது. சடனாக டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. டே அப்படியே அவனுடைய 2 ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜேகேவோட செஸ்ட் மேலே வச்சு அப்படியே புஷ் பண்ணுறான். 2 பேருமே எதுவுமே நடக்காத மாதிரி நகர்ந்து நின்றுட்டுருக்காங்க. டே, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ நேரம்டா பேசுவீங்க? நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம், இன்னும் வராமல் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்குது ஸ்டேஜுக்கு போகணும். நீங்கள் எப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் எப்போ தான்டா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான், டே நீ போடா, ஒரு 2 நிமிஷம் நான் வரேன், டே கிட்ட பேசிட்டு வரேன். என்னது, பேசிட்டு வரையா? டே, ஆல்ரெடி நீ உள்ளே வந்து 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அங்கே ஆரம், ஹோபி எல்லாருமே ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் 2 பேரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம், வா. இல்லை மச்சான், ஒரு 2 நிமிஷம்டா, பாப்பா கிட்ட பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜெமன் சைட் டவுன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இப்போ டே தான், நான் போகிறேன் ஜங்குக்கா, எனக்கு டைம் ஆச்சு, நான் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, நீ ஜிமின் கிட்ட பேசிட்டு வா, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஹே பாப்பா,
அப்போ ஒரு நிமிஷம். டேய் நீ என்கிட்ட கேட்டதை நான் இன்னும் கொடுக்கவே இல்லைடா, அதுக்குள்ளே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் என்னடா, போ போய் ரெடியாகு. அந்த கெடுத்துட்டு என்னது ஒன்றும் இல்லை, போகிறேன். நீ எப்போ தான்டா ரெடியாவ? என்ன ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கேன். இந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேறு டிஷர்ட் போட வேண்டியதான், அவ்வளோதான். என்ன எத்தனை ட்ரெஸ் மாற்றுவாங்க படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். பாட்டுக்கு அப்படி க்யூட்டாக பாவமாக பார்க்குறான். ஆனால் டே அவனை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ரெடி ஆகிட்ட எல்லாருமே ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ரொம்ப அழகாக எல்லாருமே சாங் பாடிக்கிட்டு இருக்காங்க. டே அவ்வளோ அழகாக பாடிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவ்வளோ ஹாப்பியாக க்யூட்டாக சாங் பாடிக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் சுற்றியும் பார்க்குறான். இப்போது அவன் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அவன் கிட்ட வந்துட்டு இருக்கான். டேக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. இவன் ஏன் நம்ம கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அப்படியே சாங் பாடிக்கிட்டேன் சைடு ஐஸில் பார்க்குறான். அவன் இன்னும் இன்னும் கிட்ட வந்துட்டே இருக்கான். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சாங் பாடிக்கிட்டே இருக்கான். அவன் எதிர்பார்க்காத டைமில் அவன் அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். உங்க அக்கா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே க்யூட்டாக திரும்பி பார்க்குறான். ஜங்குக் தான் அவ்வளோ அழகா அவனுடைய பேக்கெட்டை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அவ்வளோ க்யூட்டாக நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் கிஸ் கேட்டான், அவன் திருப்பி கொடுத்துட்டான். அந்த சந்தோஷத்தில் போய்கிட்டு இருக்கான். டே அவன் பின்னாடியே வந்து ஒரு குட்டி ஸ்மைலோட க்யூட்டாக ஒரு கிக் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்துட்டேன். அதான் கிஸ் கேட்டல்ல, கொடுத்துட்டான்ல, அப்புறம் என்ன பொறுக்கி நாயே, அது இங்கேயாடா கொடுப்பேன். அப்புறம் வேற எங்கே கேட்ட? லிப்ஸ்லையா? சச்சோ தெரியாமல் போச்சே, எப்போ தரவா குன்றுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ரெண்டு பேருமே சிரிச்சிட்ருக்காங்க. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ம டே தான் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அவ்வளோ அழகாக நீல் டவுன் பண்ணி ஒரு ரிங் எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்கான். சுற்றியும் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுட்டே கிளாப் பண்ணுறாங்க. டே என்னடா பார்த்துட்ருக்க, அக்செப்ட் பண்ணிக்கோடா, இதுக்கடா அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் க்யூட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான். பாப்பா ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன என்ன பண்ணுற? ஞாபகம் இருக்கா, நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஆனால் அதுக்கு நீ எதுவுமே சொல்லலை. ஏன்னா என் லவ்வை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அதான் டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நேற்று கான்செப்ட் எல்லாம் இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதான் இப்போ கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாப்பா உன்னை நல்லா பார்த்துப்பேன். உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன். உன்னை யாரும் தப்பாக பேச விட மாட்டேன். உன் கூடவே இருப்பேன். உன்னை நிறையா காதலிப்பேன். எப்பயும் உன்னை விட்டுட்டு போகணும்னு யோசிக்கவே மாட்டேன். உன் கூடவே இருப்பேன். நிறைய காதலை கொடுப்பேன். உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த ஜங்குக்கா கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜங்குக்கா என்னாச்சு, உனக்கு வேணாமா? I love you ஜங்குக்கா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது இது நிஜமாலுமே இதெல்லாம் கேட்குறியா? ப்ராமிஸாக கேட்டுட்ருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஏதோ ப்ராங்க்கெல்லாம் பண்ணல, சீரியஸாக ரொம்ப சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். போதும், இது வரைக்கும் லவ் பண்ணது எல்லாமே போதும். நான் உன்னை என் பொண்டாட்டியா
என்னோட பாப்பாவை லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை என் கூடவே வச்சுக்கணும். கல்யாணம் பண்ணிக்கலாமா? கை நீட்டு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எப்பயும் விட மாட்டல்ல? ப்ராமிஸா? எப்பயுமே விட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை மயிரே கிடையாது. ஏன்னா என் பாப்பா என் கூட இருக்கான். நீ என்னை விட்டுற மாட்டல்ல? விட மாட்டேன். எப்பயுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகா அவங்களுடைய ஹிப்புக்கு அப்படியே ஹேண்டை கொடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. க்யூட்டாக அவங்களுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அவ்வளோ சந்தோஷத்தோட அப்படி க்யூட்டாக 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. சரி சொல்லு, என்ன சொல்லணும்? இம்மிடியட்டாக உன்னோட பாப்பா கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? நீ தான் வேணும். முழுசா முழுசா வேணும். தருவியா? பொறுக்கி என் கூடவே இரு, அது போதும். ம், என் கூடவே என்னை நிறைய காதலிச்சுக்கிட்டு ஒரு பார்வை பாப்பி. யாராச்சும் என்கிட்ட வந்தா ஒரு திமிரு பிடிச்ச பார்வை. அந்த பார்வை அதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ம், அந்த பார்வைக்காகவே நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ பிடிக்கும் அந்த ஐஸ். இந்த ஐஸை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே க்யூட்டாக பார்த்துட்ருக்காங்க ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட. இப்போது ஆரம்தான். டேய் சுகா, நான் தான் சொன்னேன்ல நம்ம கேங்லேயே இவன் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிப்பான்னு. சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்தான் அவ்வளோ ஹாப்பியாக ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட க்யூட்டாக ஒரு குட்டி ஸ்மைலோட சொல்லிட்டு இருக்கான். ஜின்னா அப்படி க்யூட்டாக அப்படி பாவமாக பார்க்குறான். ஓய் என்னாச்சா? எதுக்கு என்ன அப்படி பார்க்குறேன்? ம், அவனுக்கு அறிவு இருக்கு, அதான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ தான் இருக்கியே, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி வேணாம், நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் இன்றைக்கி என்ன? இன்றைக்கி ஒன்று முழுசாக சாப்பிட்டுட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். போடா போர்க்கே. ஓய் பென். ம், என்ன அபி? நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏன்டா அப்படி திருன்னு முழிக்கிற? நான் என்ன கேட்கக்கூடாது ஏதாவது கேட்டேன்னா என்ன? கல்யாணம் எப்போ பண்ணிக்கலான்னு தானே கேட்டேன். இல்லை ஏதாவது மேட்ரு பண்ணலாமான்னு கேட்டேனா? ஏன் அப்படி பார்க்குற? இல்லை சடனாக கேட்டியா, அதான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு ஓகே தான். எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு பண்ணிக்கலாமா? என்ன நாளைக்கு பண்ணிக்கலாமா? ஏய் எனக்கு ஓகே தான். ஐ லவ் யூ வென். கல்யாணம் சீக்கிரமாக பண்ணிக்கலாம், சரியா? ம். ஓய் வெஜ்ஜிலக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் சுற்றி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்ருக்கா. அவனுடைய ஐஸ் இப்போ ஜிம்மன் கிட்ட போய் ஸ்டாப் ஆகுது. என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குற? நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன என்னை இப்போயே கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, ரிங்கு வேறு வாங்கவே இல்லையே. எப்படின்னு தெரிஞ்சிருந்தா வாங்கி வச்சுருப்பானே. அப்போ என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இப்போவா? கை நீட்டு. என்ன பண்ணுற? நான் உன்கிட்ட சும்மா தான் கேட்டேன். ஏன்
எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? டேய் என்ன பண்ணுற? ஏன் பார்த்தது இல்லையா? ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜெமினதை பாரு. எனக்கு இப்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தோணுச்சு. டிசைட் பண்ணிட்டேன். என் கையில் ரிங் இருந்தது. உன் கைக்கு பொருத்தமாக இருக்கும். போட்டு விடவா? ம் சுகா சுகா இல்லை, யோங்கி. யோங்கின்னு கூப்பிடு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோங்கி யோங்கி என்ன 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 சொல்கிற? திடீர்னு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன? ம் உன் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க, என் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு யோசிக்கணும்? நீ ஏன் எப்போ என்கிட்ட கேட்பேன் இருந்த? கேட்ட, டிசைட் பண்ணிட்டேன். கேட்கூட அது. ஏய் என்னடா என்ன சொன்ன? இப்போ கை நீட்ட ரொம்ப யோசிக்கிற. என்னாச்சு? கூட்ட அவனை கலாய்க்கிறான். யோங்கி யோங்கி நிஜமாலுமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை சும்மா விளையாட்டு கேட்குறியா? சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கலாம். கை கொடு. ம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஹேண்டை நீட்டுறான். அவ்வளோ அழகாக ரிங்க அவ்வளோ க்யூட்டாக போட்டு விடுறான். பா, என் கையில் இருந்தபோது கூட அந்த ரிங்கு ரொம்ப அழகாக தெரியல. உன் கையில் இருக்கும்போது தான் ரொம்ப அழகாக தெரியுது. உன்ன மாதிரி. என்ன பண்ணாட்டி? ஐ லவ் யூ சுகா. என்ன? ஐ லவ் யூ யோங்கி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக் தான். ஓய் என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சு? ஆ அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹேண்டை பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறான். அப்படியே ஜங்குக் மேலேயே போய் விழுகிறான். என்னடா பண்ணுற? ஆ கல்யாணம் முடிஞ்சிச்சு, அடுத்தது என்ன? ஃபர்ஸ்ட் நைட் தான். என்ன தள்ளி போடாம். ஏய் எங்கே போகிற? அங்கே பாரு, எல்லாரும் அவ்வளோ அழகாக கப்புள்ஸாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் என்ன பிடிச்சி தள்ளி விடுற? வா அழகாக டான்ஸ் பண்ணலாமா? ஜங்குக்கா கை கொடு. ம் அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளோ அழகாக விரலோட விரல் கொடுத்து அவ்வளோ க்யூட்டாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைலோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெந்தா அங்கே இங்கேன்னு தடுமாறிக்கிட்டே இருக்கான். என்னாச்சு? எனக்கு இது வரவே இல்லை, விடு. ஏய் எனக்காக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் போட. ம் என் கைப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவனை அப்படியே ஹேண்டை பிடிச்ச அவன் கால் மேலே அவனை அப்படியே நிற்க வைக்கிறான். இவனை அவ்வளோ அழகு. இப்போ ஓகேவா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட ஹோபியவே பார்த்துட்ருக்கான். ஹோபி அவ்வளோ அழகா அவனுடைய ஒரு ஹேண்டை விரலோட விரல் கோர்த்து அவனுடைய ஹிப்பை அவ்வளோ அழகாக அவனுடைய இன்னொரு ஹேண்டால் ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். க்யூட்டாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம் ஜின்னோட ஹேண்டை அவ்வளோ அழகாக விரலோட விரல் கோர்த்துருக்கான். அவனுடைய இன்னொரு ஹேண்டை ஜின்னோட ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். ஆரம் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஜின்னோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ரெண்டு பேர்த்தோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. க்யூட்டான ஒரு ஸ்மைலோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட க்யூட்டாக பார்த்துட்டே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுகா ஜிமினோட ஹேண்டை அவ்வளோ அழகாக விரலோட விரல் கோர்த்துருக்கா. அவனுடைய இன்னொரு ஹேண்டை ஜிமினோட ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அவ்வளோ சந்தோஷத்தோட
க்யூட்டாக 2 பேரும் ஐ டு ஐ கனெக்ட் ஆகுது. ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட ஹேண்ட் தேவோட ஹேண்டோட அப்படியே விரலோட விரல் கோர்த்து அவனுடைய இன்னொரு ஹேண்ட் தேவோட ஹிப் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். ஐ டு ஐ கனெக்ட் ஆகுது. அவ்வளோ சந்தோஷத்தோட ஐஸ் ஃபுல்லாக டேஸோட ஐ டு ஐ கனெக்ட் ஆகுது. அவ்வளோ க்யூட்டாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவ்வளோ சந்தோஷத்தோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.